பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹாப்பி நியூ இயர். என்ன விஷயமா உங்களை சந்திக்கிறேன்னா, வேலூர்ல மாபெரும் அக்கினி அபிஷேக விடுதலை பெருவிழா ஒன்றை உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டம் வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கர்த்தர் உங்களை அபிஷேகித்து சுகப்படுத்தி விடுதலை தரும்படியாய் விரும்புகிறார். சரீர பிரகாரமான போராட்டத்தில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஆனால் அதில் ஒன்றுமே சரியாகாது. பீரியட்ஸ் வந்துச்சுன்னா டே அண்ட் நைட் 40 days அதில் கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்கன்னா பொல்லாத தலைவலி வரும். அப்படி பலவீனம்னு சொல்லிட்டு எழவே முடியாது, பேச முடியாது, தனிமையில் இருப்பேன், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தூங்கினா கெட்ட கனவுகள் ஆகும். என் காதில் அப்படி பயங்கர சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் முடியல. பாஸ்டர் தினேஷ்னு சொல்லி ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. சரி, நான் அப்படியே செல்லை எடுத்துகிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில். அப்போ ஒரு மெசேஜ் வந்தது. என்னென்னா, சுகம் அளிக்கும் விடுதலைன்னு சொல்கிற ஒரு செய்தி பார்த்தேன். எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த ஒரு நிமிஷத்தில் கூட நான் கண்ணு விழிக்காமல் ஜெபித்ததுனால ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. ஒரு 20 நிமிஷம் நான் அந்த செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு பயங்கரமான ஏப்பம் வந்தது. வாந்தி வர அளவுக்கு ஒரு இருமல். அவருடைய வார்த்தைகளை கேட்க பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் எல்லாமே வெளியே வந்துச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்று தினத்தில் எனக்கு அற்புத சுகம் கொடுத்தாரு. அடுத்த நொடியிலே என் இருதயத்துல சமாதானம் வந்துருச்சு. நானாவே சிரிக்கிறேன், நானாவே சந்தோஷப்படுறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என் மனைவி நானும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையால பிரிஞ்சு போய் இருந்தோம். போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, தீர்க்க தரிசனமா 7 நாட்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி. நான் அந்த நாட்களை எண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, நேற்று 7வது நாள் அவளே என்னை சாரும்படி கர்த்தர் தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. என் கணவர் கத்தாரில் வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்யணும் அப்படின்னா ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது மேண்டேட்ரி, அங்கே எழுதணும். நானும் 3 தடவை ட்ரை பண்ணி 3 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். நான் நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனால் நான் ஃபெயில் ஆனது எனக்கு ரொம்ப இது புதுசாக இருந்துச்சு. கடைசியில் ரொம்ப மன உடஞ்சி போய் இருந்தேன். புதன்கிழமை ப்ரேயர் நாங்கள் யூடியூப்பில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் மூலமாக வார்த்தை வந்துச்சு, நீ படிப்பை முடித்து நீ வெளிநாட்டுக்கு செல்வ, உனக்கு வேலை கிடைக்கணும். அடுத்த வாரமே நான் எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆனேன். ஆனால் எனக்கு இந்த மார்பில் கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி 6 மாதமாக இருந்துச்சு. இங்கே ப்ரேயர் பண்ணி விழுந்துட்டேன். அன்றைக்கி நான் விழுந்துட்ட போது அவர் கேன்சர் கட்டி இது ரிலீஃப் ஆகுதுன்ட்டு இவர் ப்ரேயர் பண்ணும்போது, மறுநாள் குளிக்கும்போது தானாதே உடஞ்சி சீடோட வெளியே வந்துச்சு. வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஊழியத்தில் தாகமுடையவர்கள், அபிஷேகத்தின் மேல் தாகமுடையவர்கள் இந்த கூட்டத்துக்கு மறக்காம கலந்து கொள்ளுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த கூட்டம் எங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது? வேலூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் அமைந்துள்ள CSI சென்ட்ரல் சர்ச்சின் ஆடிட்டோரியத்தில் தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த அட்ரஸ் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் சாமுவேல் இன்பராஜ். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தின் அன்று பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க. தேசத்தை அசைக்கிற அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் நம் மத்தியில் அன்றைக்கு ஊற்றுவார். God bless you.